இயேசு சிலுவையிலே உங்களுக்கான எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சிருக்காரு. அது தாமதம் அப்படின்னோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஃபண்டமெண்டல் நீட்ஸ் கூட எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. இங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணக்கூடாது. இப்போ நான் என் பிள்ளைக்கு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். அவன் பெரியவன் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பேன். அதுக்காக இன்னைக்கு அவனுக்கு இருக்கிற ஸ்கூல் ஃபீஸ், அவனுடைய ட்ரெஸ், அவனுக்கு தேவையான ஃபுட்டு, இன்னும் எக்ஸெட்ரா இப்போ இருக்கிற தேவையை நான் சந்திப்பேனா சந்திக்க மாட்டேன். நான் அப்படிதான் இயேசுவும், நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு பெரிய டெஸ்டினியை சொத்தா சேர்த்து வச்சிருக்கலாம். அதுக்காக இப்போ உன்னை கடன் வாங்குற நிலைமையில வச்சிருப்பாருன்னு நம்பாத. ஆபிரகாம் பாருங்க, ஜாதிகளுக்கு அவன் ஆசீர்வாதமா இருப்பா என்று சொல்லப்பட்ட ஈசாக்கு என்கிற வாக்குத்தத்தம் தான் லேட் ஆகுது. ஆபிரகாம் 100 வயதுல ஈசாக்கை பெற்றான், கரெக்ட். ஆனா அதற்காக அவன் குறைவில இருக்கல. அந்த 25 வருஷம் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதித்தார். தேசங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பது என்பது செகண்ட் காலிங். நான் பிளஸிங்கா இருக்கிறது ஃபர்ஸ்ட் காலிங். அவர் சொல்றாரு, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று சொல்லி அஞ்ஞானிகளை போல நீங்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார்.